ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வெத்தலை கொடி ஏற்கனவே நம்ம வந்து பதியம் போட்டு காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இது இந்த இந்த செடியில் வந்து பதியம் போட்டது. இது வரையும் தான் கொடி ஓடி இருந்துச்சு. அதை நான் அப்படியே வந்து இந்த ஒயிட் ரோஸில் வந்து நட்டு விட்டுருந்தேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் பதியம் விழுந்துருச்சு, வேர் இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நிறைய வேர் இருக்குது. ரோஸ் செடியில் வந்து நிறையா புதிய தளிர்கள் வரமும் சரி, இதுக்கு நிறையா வந்து சத்து, ஒரு செடியில் இருக்க சத்து வந்து இன்னொரு செடிக்கு போகும் பாருங்கள். அதனால தான் வந்து பாருங்கள், நமக்கு பதியமும் சீக்கிரம் கிடச்சிருக்கு. அதில் அடுத்த செடியில் வந்து புதிய தளிர்களும் நிறையா வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த களை செடியில் நம்ம பறித்து விட்டுலாம். தக்காளி வந்து நிறையா இருக்கிறதுனால விட்டாச்சு. தக்காளி விலை அதிகமாக தான் விற்கிது. நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு தக்காளியை நட்டு விட்டுலான்ட்டு விட்டுட்டேன். இந்த தடவை நிறையா தக்காளி இருக்குது, பழமும் பறிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த வேர் நல்லா ஆழமாக போகுது. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம், இந்த செடியை வந்து பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த தாய் செடியை பிரித்தாச்சு. இதை ஓரமாக அப்படி வச்சிடலாம். இந்த இதுலேருந்து இப்படியே வந்து நிறையா தளிர்கள் வருங்க பாருங்கள். இதில் பக்கத்து கிளையில் வந்து இது அடுத்த கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன டப்பாவே போதும் பாருங்கள். இது 2 லிட்டர் டப்பா, அதில் இவ்வளோ வந்தாச்சு. இப்போ இதை மெதுவாக தான் நம்ம அடுத்தடுத்து எடுக்கணும். வேகமாக எடுத்தோம்னா வேர் வந்து டேமேஜ் ஆகும். ஒவ்வொரு இலை கடியிலையும் வேர் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது ஒரு பதியம். அடுத்தது பாருங்கள், வேர் நல்லா நீட்டமாக போயிருக்கு. அதனால தெங்க பாருங்கள், எவ்வளோ நீட்டமாக போயிருக்கு, அடி வரையிலையும் போயிருக்கு. அதே வந்து நமக்கு டக்குன்னு வந்து வர மாட்டேங்குது. அந்த வெத்தலை வாடை அடிக்கும் பார்த்திங்களா, நம்ம மென்று சுவைச்சி சாப்பிட்டோம்னா அந்த வாடை அடிக்குது. இது வந்து அடுத்த பதியம். ஒரே இலையில நமக்கு வந்து பதியம் கிடச்சிருக்கு பாருங்க. வாடா 4 பதியமாக கிடச்சிருச்சு. பாருங்க, இது ஒன்று பெருசாக இருக்குது. இதில் நம்ம திரும்ப வந்து பதியம் போட முடியும். எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். இதை தனியாக வச்சிடலாம். இது ஒரு பதியமாக பாருங்கள், 2 3 4, அதோட தாய் செடி 5 பதியம். ஒரு செடியிலேருந்து 5 பதியம் போட்டாச்சு. இன்னும் இதை வச்சு நிறையா போட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். பாய்ங்க.